மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தான் போட்டியிடும் தேனி தொகுதிக்கான வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை ஆண்டிப்பட்டியில் வெளியிட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பெரியகுளம், போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் பகுதிகளில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை வசதி, கழிப்பறை வசதி தேவையான ஏராளமான கோரிக்கை மனுக்கள் வந்தது. இதெல்லாம் தேவைன்னு இன்னுமே குறிப்பா இன்னும் சொல்ல போனா சோழவந்தான் தொகுதியில் அதிகமாக வந்தது. பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் உரிமையாக வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், கல்வியாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், என அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து தேனி தொகுதிக்கான பிரத்யேக வாக்குறுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. நமது முல்லை பெரியாறு அணை மற்றும் கண்ணகி கோட்டை விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையோடு விவசாயிகளின் நலனும் பாதுகாக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம், ஐஐடி பயிற்சி நிறுவனம், PM ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகள், சோழவந்தான் மற்றும் கடமலை மயிலையில் புதிய அரசு கலைக் கல்லூரிகள் என தேனி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, தேனி நாடாளுமன்ற தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வர பணியாற்றுவோம். நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னரும் நீண்ட காலமாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை, சென்னை போடிக்கு தினசரி ரயில் சேவை, உசிலம்பட்டி புறவழிச்சாலை என போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியோடு வைகை அணை முறையாக தூர்வாரப்படுவதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். 1984 அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி, தெப்பம்பட்டி, திப்பரவு அணை திட்டத்தை செயல்படுத்த மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மத்திய மாநில அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வகுப்புகள் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும்.